வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் பனானா பேன் கேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க வந்தாங்கன்னா செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன். நீங்கள் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பவுல்லையும் டைரெக்டாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் அடித்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாக வரும். அப்படிங்கிறதுக்காக தான் மிக்சியில் அடிச்சுட்டு செய்கிறேன். 2 முட்டை, அதோட நல்லா பழுத்த 2 வாழைப்பழம், தோல் உரிச்சிட்டு 2 வாழைப்பழத்தையும் அதோட சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், சுகர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். வாழைப்பழமே இனிப்பாக இருக்கும். நம்ம மாவு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். அதோட ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால், இதை சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுங்க. நம்ம மிக்சியில் அடித்தாச்சு. இதை இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக, அதோட இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பேன் கேக் செய்கிறதுக்கு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மைதா மாவு யூஸ் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவை அந்த அடித்து வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட நம்மக்கிட்ட மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் பாலையும் சேர்த்து கொஞ்சம் இந்த தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா மாவை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பேன் கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். பேன் அல்லது தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பேன் கேக் ஊற்றிடலாம். 1 சைடு வேகட்டும். கொஞ்சமாக அது மேலே நெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போது மெதுவாக திருப்பி போடுங்க. இன்னொரு சைடு வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடு நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடுவோம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் பேன் கேக் ஊற்றி எடுத்துடலாம். நம்மளோட பேன் கேக்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான ஹனி விட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.